வணக்கம் நண்பர்களே. காலத்தை தாண்டி நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் சில கதைகள் இருக்கின்றன. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது சித்த மருத்துவ வரலாற்றில் ஒரு அதிசயமான அத்தியாயம். தேரையர் சித்தர் செய்த அதிரடியான அறுவை சிகிச்சை. இது வெறும் கதையல்ல, இது நம் முன்னோர்களின் அறிவுக்கும் தைரியத்திற்கும் ஒரு சாட்சியம். அந்த காலத்திலேயே சர்ஜரியா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த சம்பவம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சித்த மருத்துவம் இது வெறும் மருத்துவ முறை அல்ல, இது ஒரு வாழ்க்கை அறிவியல். அந்த அறிவியலை ஆழமாக கற்ற மரபு வழி ஞானத்தை தன்னுள் கொண்டிருந்தவர் தேரையர் சித்தர். அவர் மகாமுனிவர் அகத்தியரின் சீடர் என்று பரவலாக நம்பப்படுகிறது. மூலிகைகள், மனித உடல் அமைப்பு மற்றும் நோய்களின் ஆழமான காரணங்கள், இந்த அனைத்திலும் அவர் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். அவருடைய பார்வை சாதாரணமல்ல. ஒரு நோயாளியை பார்த்தாலே அந்த நோயின் அடிப்படை காரணத்தை உணரும் திறன் கொண்டவர். ஆனால் அவருடைய பெயருக்கு பின்னால் இருக்கும் கதை இன்னும் சுவாரஸ்யமானது. ஒரு நாள் ஒரு மனிதன் தாங்க முடியாத தலைவலியால் தவித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் தூக்கம் இல்லை, உணவின் மீது அவனுக்கு ஆர்வம் இல்லை. ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு வேதனை. பல மருத்துவர்களை பார்த்தார், பல மருந்துகளை உட்கொண்டார். ஆனால் வலி குறைந்தபாடில்லை. அவனது குடும்பத்தினர் இறுதி நம்பிக்கையாக அவனை தேரையர் சித்தரிடம் கொண்டு வந்தார். தேரையர் அமைதியாக அவனை பார்த்தார். அவனின் முகத்தை கவனித்தார். சில நிமிடங்கள் கண்களை மூடி தியானித்தார். அந்த அமைதிக்குள் ஒரு உண்மை வெளிப்பட்டது. இது சாதாரண தலைவலி அல்ல என்றார். அங்கே இருந்தவர்கள் குழம்பினர். அவர் தொடர்ந்து சொன்னார், இந்த வலியின் காரணம் அவன் தலையின் உள்ளே இருக்கிறது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவரின் ஆழமான அறிவும் தியானமும் இணைந்து ஒரு பயங்கரமான உண்மையை வெளிப்படுத்தியது. அந்த மனிதனின் மூளைக்குள் ஒரு தேரை புழு போன்ற உயிரினம் சுற்றி கொண்டிருக்கிறது. அது அவன் மூளையை தொந்தரவு செய்ததால் அந்த வேதனை, அந்த காட்சி, அந்த உண்மை அனைவரையும் பயத்தில் ஆழ்த்தியது. ஆனால் தேரையர் மட்டும் அமைதியாக இருந்தார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர் உறுதியுடன் கூறினார். அந்த காலத்தில் இன்றைய மாடர்ன் எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை. ஆனால் அறிவு இருந்தது, அனுபவம் இருந்தது, நிறை நம்பிக்கை இருந்தது, துணிவு இருந்தது. முதலில் மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி நோயாளியை மயக்கத்தில் ஆழ்த்தினார். பிறகு மிகவும் கவனமாக தலையில் ஒரு சிறிய ஓட்டை செய்தார். அந்த நேரம் அங்கு இருந்த அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த தேரையை நேரடியாக பிடிப்பது மிகவும் ஆபத்தானது. அப்போது ஒரு அற்புதமான யோசனை அவருக்கு வந்தது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார். அந்த உயிரினம் தண்ணீரை விரும்பும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மெதுவாக அந்த தண்ணீரை அருகில் கொண்டு வந்தார். அடுத்து நடந்தது அதிர்ச்சி. அந்த தேரை தானாகவே வெளியே வந்தது. ஒரு கணம் அனைவரும் நிசப்தம். பிறகு ஆச்சரியம், வியப்பு, மகிழ்ச்சி. அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த மனிதன் மெதுவாக குணமடைய ஆரம்பித்தான். சில நாட்களில் அவன் முழுமையாக நலமடைந்தான். அந்த அதிசய சாதனைக்கு பிறகு அவருக்கு ஒரு புதிய பெயர் கிடைத்தது. தேரை எடுத்தவர் தேரையர். அது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு மரியாதை, ஒரு சாதனைக்கான அங்கீகாரம். பழங்கால சித்தர்கள் மருத்துவ அறிவில் மிக உயர்ந்த நிலை பெற்றவர்கள். உடலின் உள்ளமைப்பை புரித்தவர்கள், நோய்களின் காரணத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு சர்ஜரி என்பது புதுமை அல்ல, அது ஒரு அறிவின் பயன்பாடு. இது வெறும் கதை என்று நினைத்தால் மீண்டும் சிந்தியுங்கள். இது நம் பாரம்பரியத்தின் பெருமை. இதுபோன்று இன்னும் பல ஆச்சரியமான வரலாற்று கதைகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.